வாங்க நம்ம சேனலில் போட்டி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு குடலை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்படியும் ஒரு 10 வாட்டியாச்சும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து குக்கரில் ஒரு 7, 8 விசில் எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அப்புறம் ஒரு வாணலில் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அதில் வந்து 2 கிராம்பு, 2 பட்டை, அப்புறம் கொஞ்சம் இலை, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன வெங்காயம் 4 எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கிட்ட உடனே இஞ்சி பூண்டை தட்டி எடுத்து சேர்த்துக்கோங்க. மிக்சியில் கூட ஒன்றும் பாதியமாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நல்லா வந்து நான் போட்டதை விட நல்லா வந்து குழஞ்சி வர மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன தட்டில் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், வீட்டு மிளகாத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதை வந்து நான் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அந்த குழம்புல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. போட்டி வந்து ஒரு 8 விசில் வந்துடுச்சு. பாருங்கள், நம்ம ஃபுல்லாக போட்டோம். அது எவ்வளோ குறைஞ்சி வந்திருக்குன்னு அதை அப்படியே எடுத்து குழம்புல கொட்டிடுங்க. கொட்டிட்டு எனக்கு வந்து காரம் பத்தலை, அதனால் நான் கொஞ்சமாக காரமும் உப்பும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா குழம்பு வந்து கொஞ்சம் கொதித்து வரும்போது, எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய், 2 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, ஒரு 4 முந்திரி சேர்த்து தேங்காய் பால் அரைச்சி வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு குழம்பு ஒரு 5 to 6 நிமிஷம் நல்லா கொதித்து வந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்ன பபிள்ஸாக. அப்போ வந்து நிறுத்திக்கோங்க. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி